மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 சத்குருவுடன் நேரலையில் இணையுங்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் தார் காரில் சென்று 7 வீடுகளில் 250 சவரன் நகைகளை கொள்ளையடித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடந்த டிசம்பர் 14ஆம் தேதி கொள்ளை வழக்கு ஒன்றில் ஞானசேகரனை சிசிடிவி காட்சிகள் மூலமாக காவல்துறையினர் கைது செய்ய நெருங்கிய சமயத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சிறையில் உள்ள ஞானசேகரனை கொள்ளை வழக்கின் விசாரணைக்காக போலீசார் காவலில் எடுத்தனர். இதில் நடத்தப்பட்ட விசாரணையில் தொடர்ச்சியாக பங்களா, வில்லா போன்ற வீடுகளை குறிவைத்து நகை மற்றும் பணத்தை திருடுவதை வாடிக்கையாக வைத்திருந்ததும் 2023 மற்றும் 24ஆம் ஆண்டுகளில் பள்ளிக்கரணை பகுதியில் 7க்கும் மேற்பட்ட வீடுகளில் 250 சவரன் நகைகளை ஞானசேகரன் கொள்ளையடித்ததும் தெரியவந்துள்ளது. மேலும் தார் காரில் சென்று கொள்ளையடிப்பதை வைத்தே ஞானசேகரனை அடையாளம் கண்டுபிடித்ததாகவும் கொள்ளையடித்த நகைகளை விற்ற பணத்தில் பெண்களுடன் அவர் சொகுசாக செலவு செய்து வந்ததாகவும் போலீசார் கூறியுள்ளனர். மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 சத்குருவுடன் நேரலையில் இணையுங்கள்.